நான் இந்த சாட்சி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் மகனுக்கு லங்ஸ் வளரல என்று டாக்டர் சொன்னாங்க பிறந்த உடனே. அந்த டைம்ல எனக்கு பெருசா ஜெபிக்க தெரியாது, எனக்கு கண்ணீர் மட்டும்தான் வந்தது. ஊழியத்துல பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இல்ல. அப்போ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். பிறந்த உடனே அவனை தூக்கிட்டு வேற பக்கம் போயிட்டாங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, என் பையன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அவன் ஐசியூல இருக்கிறான், நானும் ஐசியூல இருக்கிறேன். குழந்தைய பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிள்ளை நல்லா கத்துறான்றாங்க, பையன் கத்தவே மாட்டேங்கிறான்றாங்க. இப்படிதான் எங்களுக்கு காதுல செய்தி வந்தது. அப்ப நான் அழுகிற ஆண்டவரே, என்னை நீர் அழைத்தீர் அல்லவாப்பா, நீங்க என்னை கைவிட அழைக்கலப்பா, நீங்க தானப்பா வாக்கு கொடுத்தீங்க. நான் உம்மிடத்துல கேட்டேனா, நீங்க தானப்பா சொன்னீங்க உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், அவன் மகன் மகள் 2 பேர்த்த தருவேன்னு சொன்னீங்களே, விட்டுருவீங்களாப்பா விட்டுருவீங்களாப்பா? கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச் ஆக ஆக அந்த இரவு முழுசும் போக போக கண்ணீர் மட்டும்தான் வந்தது, வார்த்தை வரல. என்ன யோசிச்சு பாருங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு, தாய்மார்களுக்கு தெரியும், பிறந்த குழந்தை அது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, பால் கொடுக்க முடியல. நான் ஒரு பக்கம் படுத்து அழுதுகிட்டு இருக்கேன், எப்படி இருக்கும் வேதனை. அந்த டைம்ல கண்ணீர் மாத்திரம் தான் வந்தது. ஆனா நான் சொல்றேங்க, அந்த கண்ணீரை இயேசு பார்த்தார், அந்த கண்ணீரை இயேசு கண்டார். அடுத்த நாள் காலை ஆண்டவர்ட்ட நான் கேட்ட, ஆண்டவரே அடுத்த நாள் காலையில, அன்னைக்கு இரவு ஆண்டவர்ட்ட கேட்கிற, ஆண்டவரே அடுத்த நாள் காலையில என் பிள்ளைய நீங்க என்கிட்ட கொடுக்கணும்பா. ஆமென். அடுத்த நாள் காலையில ரிப்போர்ட் வருகிறது, அவனுடைய லங்ஸ் நன்றாய் வளர்ந்திருக்கிறது. ஆமென் ஆமென். வெறும் கண்ணீரின் ஜெபம் மாத்திரம்தான். நான் அனுபவிச்சு சொல்றேங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, உன் கண்ணீரை இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். அடுத்த நாள் காலையில என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிள்ளைய காட்டிலும் மகன் அழுகிற சத்தம் கேட்கிறது. அது வரைக்கும் சத்தம் வரல. என்னைக்கு நான் கண்ணீர் வடிச்சு ஆண்டவரேன்னு கூப்பிட்டனோ, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார்.